ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಕರುಣೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ಎಷ್ಟು ಜನರು ಆ ಕರುಣೆಯನ್ನು ನಾವು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಇಲ್ಲ ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಆ ಕರುಣೆ ಇಲ್ಲದೆ ತೂಕಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இங்கே தொடர்ந்து வந்தால் நிறைய வசனத்தை பல விதங்களில் உணர்ந்து வாழ்வதற்கு, புரிந்து வாழ்வதற்கு முன்பு நமக்கு தெளிவில்லை. ஒருவேளை கண்ணு அங்கங்க இருந்தா கூட கவனத்தையாவது திருப்புங்க. ஏன்னா ஒரு வார்த்தை நீங்க விட்டுட்டா கூட பிசாசு அப்படியே உள்ள பூந்துருவோம். கவனமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அது உங்க ஆத்மா, உங்க காரியம். ಕರ್ತುವಿನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಎಡಬಿಡದೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ಗ್ರಹಿಕೆಯಿಂದಲೂ ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯವಾಗುತ್ತದೆ. இரக்கத்தை வெளிப்படுத்த அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன சம்பவத்தை எத்தனை பேர் படிச்சீங்க, கேட்டீங்க? அதை புரிஞ்சா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் இரக்க குணமாய் தேவனை போல இருக்குன்னு சொல்லி இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தோம். அதை நீங்க கேட்டு திரும்ப போய் படிச்சு தியானித்தால் இந்த இருதயம் அதை போல மாறணும், அதை போல வரணும். அப்பதான் நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಎರಿಗೋ ಹೋದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಎಷ್ಟು ಜನರು ಓದಿ ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. போன வாரத்துல சாயந்தரம் ஒண்ணு, காலையில ஒண்ணு, அப்படி 2 செய்தி கொடுத்தோம். அதுல ஒன்று அதுக்கு முன்னாடி கூட ஒரு ராஜா கிட்ட, அதான் கடவுள் கிட்ட நிறைய பாவம் பண்ணியாச்சு, பாவம் பண்ணவனுக்கு மன்னிப்பு வேணும். அந்த ராஜா சம்பவத்தை வச்சு எந்த அளவுக்கு அவன் பட்ட கடன், இந்த பாவ கடன், எல்லா பாவத்தையும் மன்னிச்சாருங்கிற அளவுல போன வாரம் ஒரு செய்திய நாம கேட்டோம். அதன் பிறகு அதன் கீழ்ப்பகுதியும் கூட பார்க்கப்பட்டது. ಕಳೆದ ವಾರ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಒಬ್ಬ ಅರಸನನ್ನು ಕುರಿತು ಆತನು ಎಷ್ಟೆಲ್ಲಾ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನೋ, ಆತನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ಪಾಪಗಳ ಒಂದು ಸಾಲವನ್ನು ಯಾವ ರೀತಿ ತೀರಿಸಲು ದೇವರ ಬಳಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಕೆಳಗಿರುವಂತಹ ಭಾಗಗಳನ್ನು ಸಹ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. இது மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை சொல்றாரு. அதுல 2 சொல்றாரு. ஒருத்தவன் 10,000 தாலந்து வாங்கிட்டான், கடனா வாங்கிட்டான், 10,000 தாலந்து. இன்னொருத்தவன் ஒன்னே ஒண்ணு வாங்கினான், 100. 10,000 வாங்கினவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா 100 வெள்ளி இவங்கிட்ட வாங்கினா இவன் மன்னிக்கல. அவன் ஏற்கனவே பெரிய பெரிய கொடுக்க முடியாத கடன்ல இருக்கான். ஆனா இவங்கிட்ட ஒரே ஒரு 100 வாங்கினது விளங்குச்சா உங்களுக்கு? அந்த பகுதி படிங்க, நீங்க படிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். வசன அறிவு வேணும். கிறிஸ்தவன் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோன்னா அதுல இல்ல, வசன தெளிவு இருந்தாதான் நாம பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், நாம வளர முடியும். அப்ப போன வாரம் என்ன பார்த்தோம்னு சொன்னா இரக்கமும் மன்னிப்பும். 2 வேளை சாப்பாடு கொடுத்துட்டா போதாது, மன்னிக்கணும். நீங்களும் மன்னிப்ப கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவு பாவம் பண்ணிருக்கணும். எவ்வளவு பேரை மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருப்போம், அதுங்க இதுங்க அதுங்க அதுங்க. அவர்களை விட அப்படி யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாவம் நாம பண்ணிருப்போம். ஆனா நாம மற்றவங்க செய்த அந்த சின்ன காரியத்தை கூட மன்னிக்க முடியாது. இந்த இதயத்துல அந்த அடக்கி வச்ச போல பழி வாங்குவோம், அவங்கள பத்தி பேசுவோம். அதை சுட்டி காட்டதான் அந்த வேத பகுதியில ஆண்டவர் விளக்கி கொடுத்தார். மன்னிக்கணும், மன்னிப்பும் இரக்கமும். மன்னிப்பு இல்லாதவன் இரக்கம் பெற முடியாது, இரக்கம் இல்லாதவன் பரலோகம் போக முடியாது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது சொல்லுங்க? விளங்குதா விளங்கலையோ புரியுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். தேவன் அந்த புத்தியை மாற்றுவாராக, எல்லாருடைய புத்தி மாறுவதாக. ஆண்டவரை போல அந்த இருதயம் மாற ஆவியானவர் கிரியை செய்யட்டும்.
ಕಳೆದ ವಾರ ಮುಖ್ಯತ್ವ ಅಂದ್ರೆ ಕರುಣೆಯು ಮತ್ತು ಕ್ಷಮಾಪಣೆಯು ಎಂಬ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಇಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 21ರಿಂದ ಓದುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಒಬ್ಬನು ಕೋಟ್ಯಾಂತರ ಒಂದು ಸಾಲವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದನು, ಇನ್ನೊಬ್ಬನು 100 ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದರೆ ಯಾರ ಒಂದು ಕಾರ್ಯವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತಂದ್ರೆ ಆ 100 ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಆ ಮನುಷ್ಯನು ಹೋಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಆತನಿಗೆ ಆ ಒಂದು 1000 ಕೋಟ್ಯಾಂತರ ರೂಪಾಯಿ ಸಾಲ ಮಾಡಿದಂತವನು அவனನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஓதுத்தேவே. இருக்கிறவங்க கை வைத்து ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். இன்னைக்கு என்ன தெரியுமா? இரக்கமும் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுதலும். மெர்சி ஜட்ஜ்மெண்ட், அதாவது இரக்கம் அப்புறம் நியாய தீர்ப்புல மாட்டிக்காம அதிலிருந்து என்ன செய்யணும்? தப்பித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு கர்த்தருடைய வார்த்தை. இது இப்படியேதான் நடக்கும். இப்ப நீங்க சொல்ற அந்த வார்த்தையில நீங்க கேக்குறீங்களே, வசனத்தின்படி வாழ்ந்தால் ஒண்ணு இப்படி நடக்கும், இந்த வசனத்தின்படி வாழலன்னா வேற பக்கம் நடக்கும். ரெண்டே காரியம் தான். எல்லாருமே அத்தனை பேரும் ஒண்ணு நல்லது நடக்கும், இல்லைன்னா தேவ வார்த்தையின்படி வாழ்ந்தால் நல்லது நடக்கும். தேவ வார்த்தையின்படி வாழாவிட்டால் அதற்குரிய காரியம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அதுதான் வரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து ವಚನಗಳ ಗಮನಿಸೋಣ. ಈ ದಿನದ ಮುಖ್ಯತ್ವ ಏನೆಂದರೆ ಕರುಣೆಯು ಮತ್ತು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಮಾತ್ರ ಹೊಂದಿದೆ. ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದಾದ್ರೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡುವುದಾದ್ರೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಮತ್ತೆ 5:7 சொல்லிட்டே இருந்தார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பைபிள் கொஞ்சம் புரட்டி பாருங்க. இரக்கம் உள்ளவர்கள் ஏசாமே சொல்றார். இரக்கம் இருந்தாதான் இரக்கம் கிடைக்கும். நல்ல குணம் இருந்தாதான் நமக்கு நல்லது கிடைக்கும். இல்ல கெட்ட குணம் நமக்குள்ள இருந்ததுன்னா அதனுடைய காரியம் தான் நம்ம வாழ்க்கையில வரும். அதான் நியாயம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ಯೇಸುಸ್ವಾಮಿ தான் சொல்லிக் கொடுக்கிறார். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಳಿಸಿಕೊಡುವಂತದ್ದು ಕರುಣೆಯುಳ್ಳವರು ಧನ್ಯರು, ಅವರು ಕರುಣೆ ಹೊಂದುವರು. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13, ஜேம்ஸ் 2:13. யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க இருக்கு. யாக்கோபு 2:13. ಯಾಕೋಬನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಕರುಣೆ ತೋರಿಸದೆ ಇರುವವನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಕರುಣೆಯು ತೋರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ಕರುಣೆಯು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನವನ್ನು ಗೆದ್ದು ಹಿಗ್ಗುತ್ತದೆ. பைபிள் எடுத்துட்டு வராதவங்க அல்லது படிக்க ஆசை இருந்தும் படிக்காதவங்க கவனமா கேட்கணும். கவனமா கேட்டாதான் அந்த வார்த்தையின்படி நாம நடக்க முடியும். அப்படி இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு திரும்ப நாம பழையபடியே மாறிட்டா இந்த வசனம் உங்களை என்ன பேசுற, நான் இப்படி இல்லைன்னா பேசுறவங்களை நியாயம் தீர்க்கும். கேட்கிற நீங்கள் சரியா இல்லைன்னா இந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வசனமே மற்றவன் எது வேணாலும் சொல்லட்டும், நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் உங்களை. அதனால வசனத்தை கவனமா கேளுங்க, வசனத்தை படிங்க. இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம், இனி வசனத்தின்படி எல்லாரும் வாழ்வதற்கு இதயத்தை ஆயத்தப்படுத்தி இருங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லது. வேற வழி இல்லவே இல்லை. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಾವು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವೇ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳೋಣ. இந்த தலைப்பு சொன்ன பாருங்க, இரக்கமும் நியாய தீர்ப்பு. அந்த வசனம் அங்க இருக்கா? இருக்குதா? அந்த வசனம் படிச்சு புரிஞ்சுங்க. நீ இரக்கம் செய்யலன்னா அங்க கூட நியாய தீர்ப்பு. இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. நீ இரக்கம் செஞ்சீன்னா அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னால
இரக்கம் என்ன செஞ்சிடுமா? வின் பண்ணிடும், ஜெயிச்சிடும். நியாய தீர்ப்பு தான், ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த வசனத்தின்படி நாம நல்ல குணமுடையவர்களா கேட்கிறோம். நிறைய சத்தியம் இந்த வாக்கியங்களின்படி நல்லதொரு வாழ்க்கை, நல்ல சாட்சி, நல்ல கிறிஸ்தவம் இருந்ததுன்னா என்னவா? அந்த இரக்கத்தின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனை நமக்கு வராம நம்மை காத்துக்கொள்ள. புரிஞ்சுதா அந்த வார்த்தை? ஆனா இரக்கம் இல்லைன்னு வச்சுங்க, அந்த இரக்கம் இல்லாததற்கு ஏற்ற தண்டனை. நியாயத்திற்கு பனிஷ்மெண்ட், ஆக்கினை, தண்டனை எல்லாருக்கும் வரும். அதனாலதான் சொல்றேன், விளையாட்டா இருக்க கூடாது வாழ்க்கை. சும்மா விளையாட்டு தனமெல்லாம் போயிட்டு வந்து பட்டும் படாம சர்ச்சைக்கு வர்றது, பட்டும் படாம பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, பட்டும் படாம கோயிலுக்கு ஒரு வாழ்க்கை வெளியே, அது இல்ல. ஒரு பயபக்தி இருக்கணும். ரெண்டு வார்த்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இரக்கம் இருந்தால் வரக்கூடிய தண்டனையிலிருந்து பாதுகாக்க முடியும். நீ இரக்க குணம் இல்லாம பழைய குணமே தான், அதே பேச்சு தான், அதே வாழ்க்கை தான், அதே செயல் தான், கண்டிப்பா தண்டனை அவர்கள் மேல வரும். உங்க மேல இல்ல, நீங்க அப்படி நடக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா அவ்வளவு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா நீங்களும் இந்த வசனத்தின்படி வாழாவிட்டால் நியாய தீர்ப்புக்குட்பட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குச்சு? சத்தியம். கடவுள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. ಉಣರ್ದು ವಾಳನು. ಕರುಣೆಯು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಓದಿದಂತ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಕರುಣೆ ತೋರಿಸದೇ ಇರುವವನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಕರುಣೆಯು ನ್ಯಾಯ ತೀರ್ಮಾನವನ್ನು ಗೆದ್ದು ಹಿಗ್ಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನಾವು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅಂದ್ರೆ ಏನು? ದಂಡನೆ. ಆ ದಂಡನೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳದಂತೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 3 சாட்சி பைபிள்ல. இரக்கமா இருந்தால் என்ன, இரக்கம் இல்லைன்னா என்ன? அல்லது கடவுள் வார்த்தையின்படி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும், வாழலன்னா என்ன கிடைக்கும்? வேதத்துல 3 உதாரணம். அந்த 3 உதாரணத்தை சொல்லி நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை புரிஞ்சு உணர்ந்து இந்த வாழ்க்கை முழுவதும் மறக்காம பின்பற்றி வாழ கர்த்தர் நமக்கு அந்த கண்களை திறப்பாராக. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 3 ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ಕರುಣೆ ತೋರಿಸುವುದರ ಏನಾಗುತ್ತದೆ? ತೋರಿಸದೇ ಇರುವಾಗ. ಆದರೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, ಇವಾಗ ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ, ಜೀವಿಸದೇ ಇರುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீதியாய் வாழ்ந்த நோவா. நீதி அநீதி தானே நியாய தீர்ப்பு. அப்போ நீதியாய் வாழ்ந்த நோவா ಅವರ ಕುರಿತು ಒಂದು 5 ನಿಮಿಷ 10 ನಿಮಿಷ பார்க்க போறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀತಿಯಿಂದ ಜೀವಿಸಿದಂತ ಯೋಬನನ್ನು ಕುರಿತು ಓದುತ್ತೇವೆ. யோபா நோவா. யோபு சொன்ன நோவா 6ஆம் அதிகாரம் 8-9. ஜெனிசிஸ் 6:8-9. ஆதியாகமம் 6:8-9. ஆதிகாண்ட புஸ்தக 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ವಚನಗಳು. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை அப்படின்னா என்ன? இரக்கம், தயை, இரக்கம், அன்பு, இதெல்லாம் அதுக்குள்ள வர்ற வார்த்தை. தயை, கருணை, இரக்கம். நோவாவுக்கு என்ன கிடைச்சது? கர்த்தருடைய பார்வையில இரக்கம் கிடைச்சது, தயவு கிடைச்சது நோவாவுக்கு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள நீதியாய் வாழ்ந்தான். நீதிமான், உத்தமன், கர்த்தரோடு சஞ்சரித்தார். சபை அதான் செய்யணும். நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். யாரோட சஞ்சரிக்கணும்? அதுல எப்படி விளக்கி சொல்ற டைம் எல்லாம் பத்தாது நமக்கு. எப்படி விளக்கி இத்தனை வருஷம் வசனம் கேட்டு நம்மளுக்கு ஃபுல் விளக்கம் கொடுக்கணுமா? எப்படி இருக்கணும்னு. உலகம் இருக்கு, சபை இருக்கு. எப்படி வாழணுங்கிறது அவங்கவுங்க தான் பிளான் பண்ணிக்கணும். எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒன்னொன்னா அப்படியே ஒன்னொன்னா குத்தி குத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நம்மால முடியாது. சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கணும். ಆದರೆ ನೋಹನಿಗೆ ಯೆಹೋವನ ದಯವು ದೊರಕಿತು. ನೋಹನು ನೀತಿವಂತನು, ತನ್ನ ಕಾಲದವರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲದವನು
ಆಗಿದ್ದನು, ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡನು. அப்ப என்ன நிலைமை? ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம வாழ்ந்த திரள் கூட்டம் ஆண்டவர் தண்டிக்க போறார், அழிக்க போறார், நியாயத்திற்கு போற போது அவங்களுக்கு கடவுள் வார்த்தைய கேட்காம ஆண்டவர் வார்த்தைய மதிக்காம போனா அவர்களுக்கு என்னவா? நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நியாயத்தீர்ப்பு வரப்போகுது, உஷாராருங்க உஷாராருங்கன்னு சொல்லப்படுகிறது. காதலியே போட்டுக்கல. ஒரு பையனும் ஒரு பெண் பிள்ளையும் ஒரு தாய் தகப்பனும் அங்க இருந்த ஒரு நபருக்குள்ள காதல போகல. நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நான் மாற்றிக்கொள்ளவே முடியாது என்கிற நிலை லட்சக்கணக்கான மக்களுடைய தவறான காரியத்திற்கு ஒரே விதமான கெட்ட தீர்மானம். இது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க அந்த இடத்துல. ದೇವರು ಆ ಜನರಿಗೆ ಎಷ್ಟೋ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಅವರು ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ, ದೇವರನ್ನು ಗೌರವಿಸದೆ, ಅವರ ಇಷ್ಟದಂತೆ ಜೀವಿಸಿದರು ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் ஆத்தும பாரம் என படைச்சாச்சு பாருங்க. மனிதர்கள் கெட்டு போக கூடாது. ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெருசவங்களோ பெரியவங்களோ சாகணும்னு கர்த்தர் விருப்பம் இல்லை, எல்லாரையும் வாழ வைக்கணும். ஆனா கீழ்ப்படியல, அழிச்சுதான் ஆகணும். அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நோவா கிட்ட. என் வார்த்தை நீ சொல்ல அவங்களுக்கு. அந்த ஜனங்க திருந்தல நான் போகட்டும், சொல்லதான் முடியும் என்னால. ஒண்ணு அவங்கள நான் வாழ வைக்க முடியும், இல்லைன்னா சாகடிக்கணும். என் வார்த்தை நீ சொல்லு. கீழ்ப்படிஞ்சு என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் வாழ போறாங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? என் தீர்மானத்திலிருந்து என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனா அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிடு. நல்லது கெட்டதை அவங்க காதல போட்டு. எத்தனை வருஷம்? 120 வருடம். இப்ப நான் உங்களுக்கு 38 வருஷமா காதல போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 38 வருஷமா 120 வருஷம் நோவா அந்த ஜனங்கள் காதல போட்டார். ஆண்டவர் கோபம் வந்துச்சு, உங்களை அழிக்க போகிறார், நியாய தீர்ப்பு வரப்போகுது, உஷாராருங்க. கீழ்ப்படியல. ದೇವರು ನೋವನಿಗೆ ಹೇಳಿದರು, ಈ ಜನರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ, ಆದರೆ ಈ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಇವರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ನೋವನು ಜನರಿಗೆ ಹೇಳುವಾಗ ಆ ಜನರು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದರು. 2 பேதுரு 2:5 2 Peter 2:5. ಎರಡನೇ ಪೇತ್ರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை. கவனிக்கிறீங்களா? அவபக்தி, பக்தி இல்ல, நல்லதை கேட்கல, முழு உலகத்துல முழு காரியமும் அவ்வளவுதான். கடவுளை மதிக்கல. கோயில் இருக்கும் போது மட்டும்தான், வெளியில போனா மதிக்கிறதே இல்ல. அவபக்தி. வசனம் தெளிவா சொல்லுது, ஜலத்தினால் அழித்தார். நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்பு. ஆனால் இந்த நியாயத்தீர்ப்பு மத்தியில நோவாவுக்கு இரக்கம் மேன்மை பாராட்டினது. அங்க நியாயத்தீர்ப்பு, ஆனா நோவாவுக்கு இல்ல. ஏன்? நீதியுள்ள வாழ்க்கை. நீதி இல்லாம வாழ்ந்தவங்க அழிக்கப்பட்டாங்க. அவர்கள் நடுவிலே வாழ்ந்த நோவா நீதியா இருந்ததுனால அந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னால இரக்கம் மேல ஜெயிச்சிச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது? இதுவரைக்கும் எப்படியோ நீங்க, இனிமே ஆண்டவர் அதான் பேசுது. இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும், இதற்கு மேல இந்த 2 உதாரணத்தை காட்டுறாரு. யாரை பின்பற்ற போகிறோம்? நீதியுள்ள வார்த்தையை கேட்காம போற கூட்டம் போல இருக்க போறோமா? நீதியுள்ள வார்த்தையை பிரசங்கித்து ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா போல இருக்க போறோமா? அது நிமித்தம் அந்த குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. இதான் சத்தியம். இதான் நடக்கும், இதான் நடக்கும். எனக்கும் அதுதான் நடக்கும், உங்களுக்கும் அதுதான்
நடக்கும். நியாய தீர்ப்பு சீக்கிரம் வரப்போகிறது. எச்சரிக்கை. 2 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಆತನು ಭಕ್ತಿಹೀನರಾದ ಪುರಾತನರ ಲೋಕವನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡದೆ ಅವರ ಮೇಲೆ ಜಲಪ್ರಳಯವನ್ನು ಬರಮಾಡಿದನು. ಆದರೆ ಸುನೀತಿಯನ್ನು ಸಾರುವವನಾಗಿದ್ದ ನೋಹನನ್ನು ಅವನೊಂದಿಗೆ ಬೇರೆ 7 ಮಂದಿಯನ್ನು ಉಳಿಸಿದನು. ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ ನೋಹನನ್ನು ದೇವರು ಉಳಿಸಿದರು, ನೀತಿವಂತರ ಇಲ್ಲದೆ ಜನರನ್ನು ಅಳಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இரண்டாவது, இந்த வார்த்தை புரிஞ்சுச்சா? சாகர வரைக்கும் மறக்க கூடாது. ஒரு நாள் வரும், எங்களை கேட்பாரு, உங்களை நம்பி இந்த ஜனங்களை கொடுத்த, ஏன் சத்தியத்தை தெளிவா சொல்லி எனக்கு நேரா வழிகாட்டினீங்களா? எப்படி காட்டினீங்க? நாங்க போய் கை கட்டி நிற்க முடியாது. நாங்களும் கடவுளுக்காக வாழணும். வேற வழியில நாங்க தான் சொல்லி ஆகணும். ஒரு சபை ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. எல்லாம் சபை தான், எல்லா மீடியாவும் எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. எல்லா வீடும் உங்களுக்கு எல்லா வீடும் உங்களுக்கு சொந்தமா மாறிடுமா? சத்தமா சொல்லுங்க. இதை முடிச்ச பிறகு எங்க போவீங்க? யார் வீட்டுக்கு போவீங்க? அத போலதான் உங்க சபை. எங்கல்லன்னா அங்க, அது அடங்காத ஆடு. எங்கல்லன்னா அங்க போறோம். இங்க எப்ப பாரு இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேச, முகத்தை வேற வழி இல்லை. என்ன அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, இது அடங்காத ஆடு. இங்க விட்டா வேற எங்கேயாவது. ஆனா சொந்த வீட்டை விட்டு போறது ஒழுங்கான ஆடு. சொந்த வீட்டை விட்டு போற புருஷனோ மனைவியோ ஒழுங்கு புரியுதுக்காக சொல்றேன். எனவே ஆண்டவர் எங்களை கேட்பார். உங்களை நேசிக்கிறார் தேவர். அதனால தெளிவான வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார். இதயத்தை திறப்பது, அந்த சந்தோஷம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான் ಇருக்கு. ದೇವರು ದೇವ ಸೇವಕರಿಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ಅವರು ಅದನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ನಾವು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆಯಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಹೇಳದೆ ಹೋದರೆ ದೇವ ಸೇವಕರನ್ನು ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. ಕೇಳದೆ ಹೋಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ಇರುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಇದರಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, நீதியுள்ள இருதயமுள்ள லோத்து. என்ன இருதயம்? அந்த இருதயத்தை தொட்டு பார்த்தா தான் தெரியும். பணத்தை பார்க்கும்போது அந்த இருதயம் எப்படி பாயுது. வேற வேற புகழ் வரும்போது, புகழின் உச்சிக்கு போகும்போது இந்த இருதயம் எதை சாயுது. அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது இந்த இருதயம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? அங்கங்க வரும்போது அப்பதான் தெரியும். எல்லாருக்கும் முன்னால் ஆமீன் போடுங்க, ஆமீன். தோத்திரம் போடுங்க, தோத்திரம். ஆனா இருதயத்தை பார்க்கிற 2 கண்ணு உங்களை பார்த்துக்கிட்ட எந்த நிமிஷம் எங்க உட்கார்றோம், என்ன பண்றோம், என்ன பேசுறோம், நம்முடைய நிலைமைகள் என்ன, இந்த இருதயத்தை பார்க்கிற 2 கண் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು, ಅಂತರಿಂದ್ರಿಯವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವಂತ 2 ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಇದೆ. 2ನೇ ಸೂಚನೆಯಾಗಿ ನೀತಿಯುಳ್ಳ ಹೃದಯ ಹೊಂದಿದಂತ ಲೋಟನು ಎಂಬುದಾಗಿ. ಸರಿ, என்ன நீதியுள்ள இருதயம்? என்ன இருதயம்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9. அதுக்கு கீழே பார்க்கிறோம். சோதோம் குமார பட்டணம் சாம்பலா போகுது. தண்டனை வந்துச்சு இங்க உள்ள பகுதிக்கு. அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு இன்னைக்கு அது எக்ஸாம்பிள். நோவா காலத்திலே அதான் சொன்னாரு. அவபக்தியா நடந்தவங்க தண்ணிக்குள்ள போயிட்டாங்க, நீதியா வாழ்ந்தவங்க பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க. அதே போல அவபக்தினா என்ன தெரியுமா? கடவுள் வார்த்தையை மதிக்காம போறது, அவ்வளவுதான். உலகத்தை வெறுக்கவே இல்லை, எல்லா பாவத்திலையும் ஈடுபடுறது. இது தப்பா, இது தப்பா, தப்பா தாளமா இப்ப தெரியாது, மேளம் கொட்டும் போதுதான் தெரியும். எக்கால சத்தம் வரும்போதுதான் தெரியும். இப்ப தெரியாது எக்கால சத்தம் துணிக்கும் போது. அப்ப இங்க அக்கிரம அவபக்தியா நடந்தவங்க. அப்ப அந்த நேரத்துல அப்படி அக்கிரமம் பிடிச்ச ஜனங்க கையில காம விகார நடக்கைய வருத்தப்பட்டு, அப்படின்னா என்ன பாவம் செஞ்சாங்க? ஆண்களோட, பெண்களோட அசிங்க. கர்த்தர் அப்படி படைப்பு படைக்கவே ஆண் பெண் அப்படிதான் வச்சாரு.
அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இடத்துல 8ஆம் வசனம், டெய்லி அந்த அக்கிரம கிரியை கண்டு, ஐயோ இவங்க இப்படி தப்புறாங்களே, இவங்க இப்படி வாழுறாங்களே, இப்படி மோசமா பேசுறாங்களே, இப்படி மோசமா போய்கிட்டு இருக்காங்களே. யாரு இருதயம் பாதிக்கப்படுதுன்னா நீதிமானாகிய லோத்து இருதயம் பாதிக்கப்பட்டது. என்ன அப்படி இந்த சபையில அப்படி அழிந்து போறாங்களே, அந்த குடும்பம் என்ன அப்படி நாசமா போகுது, அந்த பையன் என்ன அப்படி சீர்கிட்டு போறாங்க, இந்த வாலிப பெண் என்ன இவ்வளவு மோசமா போகுது. ஆத்துமா பாரு, இருதயத்துல வேதனை. நான் ஊர் உலகத்துல இல்லாத பண்றாங்க, இது அவபக்தி உள்ள கூட்டம், வாரிட்டு போற கூட்டம். அவங்க பண்ணாதா இவங்க பண்றாங்க, அவங்க பண்ணாதா இவங்க பண்றாங்க. அது இல்ல, இருதயத்துல பாதிக்கப்படணும். ஏசப்பாவுக்கு முன்னாடி இவங்க இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்காங்களே, ஏசப்பா இவங்களுக்காக நான் என்ன செய்வேன். எத்தனை பேருடைய இருதயம் அந்த உணர்வு வருது. உட்காந்து கேட்க மாட்டாங்க சிலர். சில இங்க இருக்கிறதே சில கேஸுங்க அப்படிதான் போகுது. ரெண்டு போய்கிட்டே இருப்பாங்க. வசனம் உள்ள இருந்தாதானே வாழ்க்கை மாற போகுது. என்ன பண்ணுது? லோத்து இப்படிதான் வேதனைப்பட்டார். சரி சொல்லுங்க. 2 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6, 7, 8 ವಚನಗಳು. ಆದರೆ ಆ ಅಧರ್ಮಿಗಳ ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ನಡತೆಗೆ ವೇದನೆಗೊಂಡಿದ್ದ ನೀತಿವಂತನಾದ ಲೋಟನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. ಆ ನೀತಿವಂತನು ಅವರ ನಡುವೆ ಇದ್ದುಕೊಂಡು ಅವರ ಅನ್ಯಾಯ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಕೇಳುತ್ತಾ ಅವುಗಳ ನಿಮಿತ್ತ ದಿನೇ ದಿನೇ ತನ್ನ ನೀತಿಯುಳ್ಳ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ಕರಕರೆಗೊಂಡನು. வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? புரியலையா? புரியலீங்களா? வராதவங்க, லேட்டா வரவங்க, போறவங்க வரவங்க நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க கடவுளுக்கு பயந்து இருக்கணும்னு சொல்ல வர தேவ வார்த்தைக்கு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. ஜெனிசிஸ் 19. ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. இந்த சோதோம் குமோரா சம்பந்தமான காரியம் எல்லாம் அங்க தெளிவா இருக்கும். அதெல்லாம் படிக்கணும், இந்த வசனம் தெரியணும், பைபிள் பார்க்கணும். வேற சர்ச்சா பயங்கரமா திட்டுவாங்க, எழுந்து நிக்க வச்சு, பைபிள் இருக்கா, ஏன் பைபிள்ல வரல, ஏசிக்கிறேன் வரபடி எல்லாம். நான் தனி தெளிச்சு விட்டேன் எல்லாத்துக்கும். என்னத்துக்கு நான் போட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகணும்? சொல்ல வேண்டியதே சொல்றோம். உணர்ந்து வாழுறது வாழப்போகுது. இந்த இடத்துல பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல அந்த கூக்குரல் பரலோகத்துக்கு போய் கூக்குரல் இட்டுது. அவங்க பண்ண தப்பு பரலோகத்துக்கு போகுது. அப்ப அந்த இடத்துல நீதிமான், அது நீங்க படிச்சாதான் தெரியும், எனக்கு நேரம் இல்லை. அப்ப அந்த நிலையில் 16ஆம் வசனம், 19, 16, அவன் தாமதித்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு தூதன் மூலமா, சீக்கிரம் போ, நீ வேணாம், உன்னை நான் பாதுகாக்க விரும்புறேன். அவபக்தி உள்ள ஜனங்க, அக்கிரமம் பிடிச்ச ஜனங்க, அவங்களுக்கு தண்டனை நெருப்பால் அவங்களை அழிக்க போறார் ஆண்டவர். முந்தி தண்ணீர் இல்ல, இப்ப நெருப்பால் அழிக்க போகிறார். நீ கிளம்பி சீக்கிரம் போ. ஆனா லோத்து போகல. தன்னுடைய மருமகன்மார்கள், அவங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணக்கூடியவங்க, மனைவி, குடும்பம், நீதிமான் குடும்பம் பாருங்க, அழிந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சொன்னார், கேட்கல. அவங்க அட்லீஸ்ட் குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கலாம், புருஷ, மனைவி, பிள்ளைகள், இவங்களையாவது காத்துக்கலாம். இதுக்கு போய் நெருப்புல அழிஞ்சு போக கூடாதுன்னு அதுலயும் மனைவி கீழ்படியாம போயிடுச்சு. மருமகன்மார்களும் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க, 3 பேர். அப்ப ஆண்டவர் விரட்டி விடுறாரு, ஓடிப்போ. எதனால தெரியுமா? அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினார். கர்த்தருடைய இரக்கத்தாலதான் இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஏன் எவ்வளோ நம்ம வாழ்க்கை என்னன்னு கடவுளுக்கு முன்னால என்னன்னு அவங்க வாழ்க்கையை பத்தி தெரியும். இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிறோம் தெரியுமா? நம்மேல் வைத்த இரக்கம், ஆண்டோடைய இரக்கம். இதை புரிஞ்சு வாழ்றதுக்கு தான் நாம ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடும்படி சொல்லுகிறோம். எத்தனை பேருக்கு புரியுதோ? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கிரியை செய்வாராக.
ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಸೋದಮ್ ಗೋಮೋರ್ ಪಟ್ಟಣದ ಜನರು ಅನೇಕ ಪಾಪ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿದ್ದಾರೆ. ದೇವರು ಎಷ್ಟೇ ಎಚ್ಚರಿಕೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು, ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಲೋಟನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಈ ಜನರನ್ನು ಅಗ್ನಿಯಿಂದ ದಹಿಸುತ್ತೇನೆ, ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಕರೆದುಕೊಂಡು ಹೊರಗೆ ನೀನು ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ತನ್ನ ಮಕ್ಕಳು ಅಳಿದು ಹೋಗಬಾರದು ಇವರ ಜೊತೆ ಎಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಟ್ಟರು. ಅವರು ಬರಲಿಲ್ಲ. ತನ್ನ ಹೆಂಡತಿಯು ಮಾತನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ಆದರೆ ಇಬ್ಬರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಆತನು ಬರುತ್ತಾರೆ. 16ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವನು ತಡ ಮಾಡಲು ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಕನಿಕರಿಸಿದ್ದರಿಂದ ಆ ಮನುಷ್ಯರು ಅವನನ್ನು ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಹೊರಗೆ ತಂದು ಊರಾಚೆಗೆ ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யார் பைபிள் படிக்கிறாங்க, யார் ஜெபம் பண்றாங்க, யார் உண்மையா கடவுளுக்காக வாழ்றாங்க, யார் இருதயம் கர்த்தருக்காக இருக்கு, ஆண்டவருக்கு பயந்து இருக்கு, ஒரு இரக்கம் அவங்க மேல இருக்கு. அதனால வரக்கூடிய அக்கினி அவங்களை அழிக்காதபடிக்கு லோத்த காக்கிறது போல கொஞ்சம் மனசாட்சியோடு கடவுளுக்கு பயந்து இருந்தா அழிவிலிருந்து என்ன செய்ய முடியும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் மனசாட்சியோட நாம இருக்கணும். ஓவரா போயிடக்கூடாது. ஓவரா முந்தி குடிகாரம் குடிய விட்டு, முந்தி விபச்சாரம் விட்டு, முந்தி சண்டை இப்ப விட்டு, முந்தி குடும்பத்தை அழிக்கிறது விட்டு. புரியுதுக்காக அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நாம இரக்கத்தினால ஆண்டவர் அந்த லோத்து குடும்பத்தை காத்தா 3 பேரை தான் அதை விட. ஆனா அதே நேரத்தில் 24 பொழுது விடியுது. சோதமின் மேல சோதகுமார கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணினார். அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழிச்சு கொடுத்தார். நெருப்பால யாரும் தப்பிக்கல, லோத்து மட்டும்தான் தப்பித்தார். அதேதான் பின்னாடி நடக்க போகுது. பின்னாட்களில் இதான் நடக்க போகுது. தப்பிக்க வழிய கர்த்தர் நமக்கு இப்ப என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். விளங்குச்சா விளங்கலைங்களா? இல்ல இந்த செய்தியை கேட்டும் நம்ம முரண்டு பிடிச்சுக்கிட்டு, இல்ல பழைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லைன்னா உங்க ஆத்மாவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நம்மளை தெளிவாக்கிக்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய நாமத்திற்கு ಸ್ತೋತ್ರ. ಯಾರು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೋ ಆತನ ಹೇಳುವ ಮಾತುಗಳಲ್ಲಿಯೂ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅಂತವರಿಗೆ ಲೋಟನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಕರುಣೆಯು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ಸೋದಮ್ ಗೋಮರ್ ಪಟ್ಟಣದ ಜನರಾಗಿ ಇರುವಾಗ, ಇಲ್ಲಿ 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿ ಗಂಧಕಗಳನ್ನು ಸುರಿಸಿ ಆ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶಪಡಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ. ಆ ರೀತಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು ಎಂಬುದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುತ್ತದೆ. 3 கிரியையில் நீதியாயிருந்த யாரு? நான் பைபிள் காட்சி குடிச்சிருக்கீங்களா? நான் சொல்றதுக்கு முன்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? கிரியையில் நீதியாயிருந்த யாரு? ராகாப். கிரியையில் நீதியாய் வாழ்ந்த ராகாப். ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ನೀತಿಯಾಗಿ ಇದ್ದಂತ ರಾಹೇಬಳು. சரி, என்ன அந்த கிரியையில நீதி இருந்தது அப்படின்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25, ஜேம்ஸ் 2:25. ಯಾಕೋಬನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೂಳೆಯಾದ ರಾಹಾಬಳು ಗೂಢಚಾರರನ್ನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಬೇರೆ ದಾರಿಯಿಂದ ಅವರನ್ನು ಕಳುಹಿಸಿದರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳಿಂದಲೇ ನೀತಿವಂತಳೆಂಬ ನಿರ್ಣಯವನ್ನು ಹೊಂದಿದವಳಲ್ಲವೇ? ராகாப் யார் தெரியுமா? பேசி, கெட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணு தான். ஆனா அவள் கிரியை தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்குன்னு யோசிக்கிறது. பொதுவா நிறைய பேர் என்ன தெரியுமா, நான் கெட்ட பிறகு அந்த குடும்பத்தை வாழ விட மாட்டேன். எவ்வளவு தூரம் அவங்களை அவமானப்படுத்தணும், அவங்களை அழிக்கணும், அவங்களை கேவலப்படுத்தணும், அதை போல கூட்டம் தான் அந்த நாட்கள்ல. கிறிஸ்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் கிறிஸ்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வேசியா இருந்தா, அப்ப வேசியில முன்னாடி இருந்திருக்கலாம். பைபிள்ல எழுதப்பட்டிருக்க வேசியா
வேசின்னா அப்பப்ப தப்பு பண்ணிட்டாங்க, தெரியாத நேரத்துல. தெரியாதப்ப தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்ச பிறகு அந்த தப்பு பண்ணல. அதெல்லாம் இருக்கீங்களா சர்ச்சில்? தெரியாதப்ப தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சப்ப தப்பு பண்ணல. ஆனா அந்த பட்டம் வந்துச்சு பாருங்க. நம்ம என்ன தொழில் செய்யறோமோ நம்ம பேர் வந்துடும். கொலைகாரின்னா அவ கொலை பண்ணிட்டா, கொலைகாரி பேர் வரும் தான், என்ன செய்ய முடியும்? திருடன்னா திருடன், திருடன் திருடின்னு பேர் வரும் தான், வேற வழி நீங்க மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? அதனால விபச்சாரி வேசித்தானன் பேர் வருது. ஆனாலும் அவள் இருதயம் மாற்றப்பட்டிருக்கு. நல்ல கிரியை, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை ಮತ್ತೊಬ್ಬಳಿಗೆ ಅವಳು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾಳೆ. ರಾಹಬಳ ಜೀವಿತ ನೋಡುವಾಗ ತಿಳಿಯದೇ ಇರುವಾಗ ತಪ್ಪು ಮಾಡಿರುತ್ತಾಳೆ, ಆದರೆ ತಿಳಿದ ನಂತರ ಮಾಡಿರುವುದಿಲ್ಲ. ಆದರೂ ಆಕೆಗೆ ಹೆಸರು ಏನು? ಸೂಳೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಕೆ ನೀತಿವಂತಳಾಗಿ ಮಾಡಿದಳು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இத குறித்து தெளிவா நீங்க பார்க்கணும்னா யோசுவா 2 அதிகாரத்தை படிக்கணும். ஜாஷுவா சாப்டர் 2 அதை ஃபுல்லா படித்தால் யார் அந்த ராகா, என்ன நடந்தது, என்ன செஞ்சாங்க. ஒண்ணுல மோசே கிட்ட சொன்னபடி வேவுக்காரவங்க அனுப்பி விட்டாரு. 2 பேர் போறாங்க. அங்க போன உடனே அங்க ராஜாக்கள் கேள்விப்பட்டு, எரிகோ கேள்விப்பட்டு பின்தொடர்றாங்க. அப்ப ராகாப் வீட்டுக்கு வந்தப்போ ராகாப் என்ன செஞ்சாங்க? கடவுள் மனுஷர்களை பாதுகாத்தாங்க, காட்டி கொடுக்கல. காட்டி கொடுக்கல. இங்க நிறைய பேர் ஊழியக்காரங்களை காட்டி கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு முன்ன, சபை விசுவாசிய மற்றவங்களுக்கு முன்னால காட்டி கொடுப்பாங்க. வசனம் தெரிஞ்சவங்க வாயை திறந்தாலே மற்றவங்க பேரை கெடுக்கிறது தான். இந்த பெண்ணை பாருங்க, தன் வீட்டுக்கு வந்தவங்களை பாதுகாத்து அனுப்புனாங்க. அதனாலதான் இவளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. கிரியையினால். டைம் பார்க்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆனா தொடர்ந்து வந்து எப்ப தெரியுமா? 9:30 தொடர்ந்து 9 மணிக்கு நீங்க இருக்கணும். சர்ச்சில் 9 மணி வெளியில, நீங்க அங்க வெளியில வந்து அப்படியே வரிசையா நின்னீங்கன்னா முடிச்ச பிறகு உள்ள வந்தா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா 2 hours நல்லா கத்துற தேடலாம். சரி, அப்ப அவருடைய கிரியை பாருங்க. மற்றவங்களுக்கு தேவ ஊழியர்களை பாதுகாத்தாங்க. அதனால அவங்கள பத்தி சாட்சி சொல்லுது, அவங்கள பத்தி பைபிள். நீங்க உங்க கிரிய நல்லா இருந்தா, நற்கிரிய இருந்தா உங்க பேரு மேல வரும். துர்க்கிரிய இருந்தா உங்க பேர் கெட்டு போயிடும். நல்ல கிரியை. சபைக்கு வர்றதுக்கு முன்ன கெட்டவங்க, ஆனா சர்ச்சுக்கு வந்த பிறகு நல்லவர்களாய் மாறிவிட வேண்டும். வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள், ಆಂಡವರ ಕ್ರಿಯೆ செய்வாராக. ಯೆಹೋಶುವನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ರಾಹಬಳನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಏನೆಂದರೆ ಯೆಹೋಶುವ ಬಂದು 2 ಗೂಢಚಾರರನ್ನು ಅಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ ಯೆರಿಕೋ ಪಟ್ಟಣ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ. ಆದರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ನೋಡುವಾಗ ಆ ಒಂದು ರಾಹಬಳ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಆ ಒಂದು ಗೂಢಚಾರರನ್ನು ಅಡಗಿಸಿಡುತ್ತಾಳೆ. ಆದ್ದರಿಂದ ಅವಳ ಹೆಸರು, ಆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ. ನಾವು ಅನೇಕರು ನೋಡುವಾಗ ದೇವ ಸೇವಕರನ್ನು, ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ, ಕೆಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ರಾಹಬಳ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಆಕೆಗೆ ನೀತಿವಂತಳೆಂಬ ಹೆಸರು, ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எரிகோவை ஜெயிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அப்ப இந்த எரிகோவுக்காக தான் 2 பேர் அனுப்பப்பட்டாங்க. அவங்க செய்த சின்ன காரியம் தான், மறைச்சு வச்சாங்க. எரிகோ இப்ப வீழ்த்தப்படுது, துதியால இடிஞ்சு விழுந்தது. ஆனா ஆண்டவர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறது இல்ல, கர்த்தருடைய மனுஷர்களும் நல்லதை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. யோசுவா ஞாபகத்தில் வைத்துக் கொண்டார். 6ஆம் அதிகாரத்தின் யோசுவா 6:22 பாருங்க. ಯೆಹೋಶುವನ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. ಯೆಹೋಶುವನು ದೇಶವನ್ನು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿದ 2 ಮನುಷ್ಯರಿಗೆ, ನೀವು ಆ ಸೂಳೆಯ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅವಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದಂತೆ ಅವಳನ್ನು, ಅವಳಿಗಿರುವುದೆಲ್ಲವನ್ನು ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ. சரி, கீழே வசனங்களை இங்க பார்த்துங்க. அப்போ ஆண்டவர் தேவனுக்காக செய்யற காரியத்தை கர்த்தர் மறக்கவே சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் தசம்பாகம் கொடுத்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன், நான் தொட்டி கழுவுனேன், நான் அங்க போனேன். யாருக்காக போறீங்க?
செய்யறதெல்லாம் யாருக்கு? நீ சொல்லி காட்டினா ஒண்ணுமே இல்ல. சில நேரத்துல சில வாய்ங்க அடங்காது. நான் அதை பண்ண இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அதே நான் மீடியா போட்டு சும்மா அப்படியே கர்நாடகா முழுவதும் போயிடும். என்னத்துக்கு நம்ம செய்யற செயல்? ஜெயிலுக்கு போறோமா? நம்ம ஏதாவது போடுறோமா? மீடியாவில் நீங்க கவனிக்கிறீங்களா? இந்த சர்ச்சில் போடுறது தெரியுதா உங்களுக்கு? திருநங்கை ஊழியர் செய்யறோம், போடுறத கவனிக்கிறீங்களா? பேப்பர்லயோ மற்ற வெளியில ஏதாவது நம்ம போட்டோவுக்காக ஒரு ஃபைலுக்காக இருக்கும். ஏதாவது பாக்குறீங்களா? சின்னது பண்ணுவாங்க, உலகமே தெரிஞ்சிடும். என்னத்துக்கு? ஆனா ஆண்டவருக்காக நாம செஞ்சா சொல்லி 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 காட்டக்கூடாது. வாயில ஃபுல்லா சொல்லுவாங்க. இப்ப சீனிவாஸ் பிரதர் டாய்லெட் கழுவுறாரு டெய்லி, ஒரு பட்சவர் கழுவிட்டு போறாரு. நான் தான் சொல்றேன், ஆனா அவர் என்ன செய்யல? அவர் சொன்னார்னா போச்சு. ஆனா அவர் மற்றவங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னை கர்த்தர் உணர்த்தினார், கழிவறையை நான் சுத்தம் பண்றேன், நீங்களும் கடவுளுக்காக ஏதாகிலும் சொல்லுங்க. அப்படி சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு பண்ணிட்டு நாம 9 சொன்னால் உங்களுக்கு ஒரு நன்மையும் வரவே. நம்ம ஒரு காரியம் செஞ்சா யாருக்காக செய்யறோம்? இல்ல அந்த குணமுடையவங்க யாராவது இருந்தா நீங்க சொல்லி தெளிவாக்கணும். இந்த பெண்ணு மறந்துட்டாங்க என்ன நினைங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஊழியக்காரவங்க மறக்கல. குடும்பமா எரிகோ அழிந்தது, ராகாப் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க. தேவனுக்காக, அவர் ஊழியத்துக்காக, அவர் ஊழியர்களுக்காக துணை நின்று நாம் செய்தால் கர்த்தர் கூட இருப்பார், பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பார். ದೇವರಿಗಾಗಿಯೂ ದೇವರ ಸೇವಕರಿಗಾಗಿಯೂ ಸಭೆಗಾಗಿ ನಾವು ಏನಾದರೂ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಇದು ಮಾಡಿದ್ದೇನೆ ಅದು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಆ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಿಲ್ಲ, ತಗ್ಗಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. ಆ ರಾಹೇಲಳು ಆ ವಿಷಯವನ್ನು ಮರೆತು ಹೋದಳು. ಆದರೆ ದೇವರು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವಳನ್ನು, ಅವಳ ಕುಟುಂಬವನ್ನು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿದರು. கிறிஸ்துமஸ் போன்றது வருது. நான் சர்ச்சில் அறிவிக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை பாரம் இருக்கலாம், பாஸ்டர் கிட்ட கொடுத்து சபை மூலமா செய்யலாமா செய்யக்கூடாதா? சொல்லுங்க. சிலர் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிகிற போல செய்வாங்க. எதுக்காக? நான் சர்ச்சு மூலமா தான் பண்றாங்க, செய்யலாமா செய்யக்கூடாதா? நம்ம எல்லாம் சேர்ந்துதானே சில ஊழியம் நடக்குது. இல்ல அது போல தெரியல, தெளிவில்லாத பண்ற விஷயம். அப்ப நாம சபையில் வரும்போது எல்லாம் சபைக்குள்ள வந்துருது. அந்த பேரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அப்ப இப்படி எல்லாம் நாம செயல்படுற விஷயங்கள் இருக்கு. 3 காரியம் நாம பார்த்தோம். இரக்கம், நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாப்பு. அப்ப இரக்கம் பெறாம தண்டிக்கப்பட்டது யாருங்கிற ஒரு செய்தி எடுக்கலாம். சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். இரக்கம் இல்ல, தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு வந்ததுன்னு. ஆனால் இந்த இடத்துல 2 சேர்ந்து வருது. 3 காரியம் நடக்குது பாருங்க. ஒண்ணு, நோவா அந்த இரக்கம் மேன்மைப்பார், தண்டனை இல்ல, அந்த ஜனங்களுக்கு அழிவு வந்தது. லோத்து இரக்கம் கிடைத்தது, அவர்களுக்கு இரக்கம், தண்டிக்கப்பட்டாங்க. ராகா கிரியையினாலே எரிகோ அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனா எரிகோ என்ன செஞ்சிச்சு? அழிந்தது. தெய்வீக திட்டம் பாருங்க. நீதியா இருந்தா அந்த நீதிக்கு முன்னால தண்டனை குறைக்கப்படும், தெய்வீகம் மேல வரும். 3 ವಿಷಯಗಳನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತದ್ದು ಕರುಣೆಯು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಎಂಬುದಾಗಿ. ಅಲ್ಲಿ ನೋಹ, ಆ ಜನರೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋದರು, ನೋಹ ಸಂರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ಎರಡನೇದಾಗಿ ನೀತಿಯುಳ್ಳ ಹೃದಯ ಹೊಂದಿದಂತ ಲೋಟನು, ಸೋದಮ್ ಗೋಮರ್ ಪಟ್ಟಣವು ಅಳಿದು ಹೋಯಿತು, ಆದರೆ ಲೋಟನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದರಿಂದ ಆತನು ಸಂರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದನು. 3ನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ನೀತಿಯುಳ್ಳಲಾಗಿದ್ದಂತ ರಾಹೇಬಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಆಕೆ ಕ್ರಿಯೆಯು, ಎರಿಗೋ ಪಟ್ಟಣವು ನಾಶವಾಗಿ ಹೋಯಿತು, ಆದರೆ ರಾಹೇಬ್ ಅವಳ குடும்பமோ ಸಂರಕ್ಷಣೆ ಹೊಂದಿತು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. சரி, 3 உதாரணம், திருஷ்டாந்தம் பார்த்தாச்சு, சாட்சி. நாம் என்ன பண்ண போறோம்?
இல்ல இப்ப இருக்கிற வாழ்க்கை தானா, இல்ல ஏதாவது மாற்றமா? 3 உதாரணம் பார்த்தாச்சு. 3 பேர் சத்தியம். இப்ப அந்த இடத்துல நம்முடைய நாம முன்ன எப்படி இருந்தோம், இனி எப்படி இருக்க போறோம்? 2-3 வசனம் சொல்லிட்டு முடியும். ಆದರೆ 3 ವಿಷಯಗಳು ನಾವೀಗ ಓದಿದ್ದೇವೆ, ಕೇಳಿದ್ದೇವೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಎಂಬುದನ್ನು 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಲಿದ್ದೇವೆ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நிறைய இருக்கு, ஆனால் 10. 1 Peter 2:10. 1ನೇ ಪೇತ್ರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. மேல கீழே படிங்க. நம்ம எதை விடணும், எதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. எதை விடணும், எதை செய்யணும், அந்த வேத பகுதியில மேல கீழே இருக்கு. நிறைய வார்த்தைங்க இருக்கு, இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்களே பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ಮೇಲೆ ಕೆಳಗೆ ನಾವು ಓದುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು, ಯಾವುದನ್ನು ಬಿಡಬೇಕು, ಯಾವುದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. குறிப்பா 10ஆம் வசனத்துல முன்னே நீங்க தேவ ஜனங்களா இல்ல, இதுக்கு முன்ன நீங்க தேவ ஜனங்களா இல்ல, இப்பொழுது அவர் ஜனங்களா இருக்கிறீங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவங்களா இருந்தீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா. முன்ன நிலைமை வேற, ஆனா இப்ப என்ன கிருபை கிடைச்சிருக்குத. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது கீழே இருக்கு. நீங்க படிச்சு குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையை தெளிவாய் நடக்க அர்ப்பணிங்க. 1 ಪೇತ್ರ 2:10. ಮೊದಲು ನೀವು ಪ್ರಜೆಯಾಗಿರಲಿಲ್ಲ, ಈಗ ದೇವರ ಪ್ರಜೆಯಾಗಿದ್ದೀರಿ. ಮೊದಲು ವಾತ್ಸಲ್ಯ ಹೊಂದಿರಲಿಲ್ಲ, ಈಗ ವಾತ್ಸಲ್ಯ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. சரி, தீத்து 3ஆம் அதிகாரம் 3-8, டைட்டஸ் 3:3-8. ஒரு நல்ல சம்பவம் அதுல இருக்கு. அந்த வேத பகுதியை மட்டும் படிச்சு தியானித்தாலே அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3-2 சொல்லியிருக்கு. ತೀತನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ 8ರವರೆಗೂ ಓದುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? கீழ்ப்படியில வழி தப்பி நடந்தீங்க. பலவித இச்சை, இன்பம், அடிமை, துர்க்குணம், பொறாம. அத போல இந்த 3ஆம் வசனம் தயவுசெய்து வீட்டுல போயிட்டு நல்லா படிக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கிற வசனத்தை ஞாபகத்துல வைத்து வாரம் முழுவதும் படித்து அதன்படி நடந்தால் நம்ம பரலோகத்துக்கு தகுதியா மாறிடுவோம். நிறைய பேருக்கு அப்படி இல்லை, ஆனாலும் வசனம் பேசப்படுகிறது. ಆವಿಯಾನவர் ஞானத்தை கொடுப்பார்னு ವಿಶ್ವಾಸಿக்கிறோம். 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾವು ಸಹ ಮೊದಲು ಅವಿವೇಕಿಗಳು, ಅವಿಧಿಯರು, ಮೋಸ ಹೋದವರು, ನಾನಾ ವಿಧವಾದ ದುರಾಶೆಗಳಿಗೂ ಮತ್ತು ಭೋಗಗಳಿಗೂ ಅಧೀನರು, ಕೆಟ್ಟತನ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳಲ್ಲಿ ಕಾಲ ಕಳೆಯುವವರು, ಅಸಹ್ಯರು, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಹಾಗೆ ಮಾಡುವವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இயேசுசாமி வந்ததனால, அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு என்னாச்சு? அவர் நம்ம ரட்சித்தார். 5ஆம் வசனம் பாருங்க. நம்ம நீதியின் கிரியை நிமித்தம் அவர் ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினார். பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினால நம்மை ரட்சித்தார். இப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோகத்துக்கு போறதுக்கு. அதுதான். முன்ன அப்படி இல்ல, இப்ப நம்ம ரூட்டு மேல போகுது. இதை இழந்துடாம வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். இதை இழந்துடக்கூடாது. என்னோட மதிப்பை உணரணும், இந்த வேல்யூ என்னன்னு புரியணும். நாம கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணாதான் அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். நாம கஷ்டப்படாம ஒருவர் தன் உயிரையே கொடுத்து நமக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நினைச்சு அவருக்காக வாழணும். வாழ்ந்தால் நித்தியத்தை அடைவோம், வாழாவிட்டால் நித்திய ஜீவனை இழந்து போவோம். அவ்வளவுதான். அப்புறம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு நீங்க சொல்லலாம் முடியாது. தெளிவான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு. 5ನೇ ವಚನ, ನಾವು ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳ ನಿಮಿತ್ತದಿಂದಲ್ಲ, ಆತನ ಕರುಣೆಯಲ್ಲಿಯೇ ಪುನರ್ಜನ್ಮವನ್ನು ಸೂಚಿಸುವ ಸ್ನಾನದ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. ಯಾಕೆ? ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಇರುವಾಗ, ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಅವಿವೇಕಿಗಳಾಗಿರುವಾಗ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப எப்படி இவங்க 3 பேரும் நோவா, லோத்து, ராகா அவங்க நீதி நீதி நீதின்னு வரும். அப்ப அந்த நிலையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. நீதியுள்ள வார்த்தை, இதயத்தில் வாதிப்பு, நல்ல கிரியை. அப்ப நாம எதாகிலும் ஒன்று மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். இன்னொரு ஆத்மா காக்குறதுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். தகுந்த உதாரணம் மத்தேயு 25 2 சம்பவம் சொல்ற 2 33-40 மத்தேயு 25 33-40 வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து முடிவு 40ல உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம், உங்க கிரிய நல்லா இருந்தது, அது நீங்க போய் படிக்கணும், அப்பதான் தெரியும். நீங்க படிக்கணும் வீட்டுல, அப்பதான் தெரியும். பரலோகத்துக்கு வாங்க. அதே நேரத்தில் 25-41 இடது பக்கத்துல உள்ளவர்களை பார்த்து போங்க நித்திய அக்கினிக்கு. ஏன் 46ல 41 46 அப்ப நம்முடைய கிரிய ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோகம் போகணும்னா நீதியுள்ள வாழ்க்கை, தண்டிக்கப்படணும்னா எப்படி வேணாலும் வாழலாம். எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? எழுந்திருப்போம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 33 ಮತ್ತು 40 ವಚನಗಳು ನೋಡುತ್ತೇವೆ. ಆತನು ಬಲಗಡೆಯಲ್ಲೂ ಎಡಗಡೆಯಲ್ಲೂ ಆಡುಗಳನ್ನು ಕುರಿಗಳು ನಿಲ್ಲಿಸುವನು. 40ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ನಿನ್ನನ್ನು ನೋಡುವಂದನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದದನ್ನು ಕಂಡು ಬಂದೆವು. ಸಹೋದರನಲ್ಲಿ ಕೇವಲ ಅಲ್ಪನಾದವನೊಬ್ಬನಿಗೆ ಏನನ್ನು ಮಾಡಿದಿರೋ ಅದು ನನಗೂ ಮಾಡಿದಾಗಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಅದೇ 41ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಶಾಪಗ್ರಸ್ತರೇ ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕಂದರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಇರುವವರಿಗೆ ಶಾಪಗ್ರಸ್ತರು, ಅವರಿಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯವೋ ನಿತ್ಯ ಶಿಕ್ಷೆಯು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆண்டவர்களை நேசிக்கிறதுனால இந்த வார்த்தைகளை கொண்டு பேசிட்டு இருக்காரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದರಿಂದ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. சத்துருவின் திட்டத்தை நீங்க போயிடாதபடி உங்களை காத்துக் கொள்வதற்காக கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. ಶತ್ರುವಿನ ಉದ್ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೋಗದಂತೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சாதாரணமானவர்கள் அல்ல, ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நீங்க விசேஷமானவர்கள், அதனால கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಜನರಲ್ಲ, ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡದರಿಂದ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நித்திய நரகத்துல நீங்க வேதனைப்படாம நித்திய ஜீவனில் கர்த்தரோடு வாழும்படியாய் அவர் தீர்மானித்திருக்கிறதுனால உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. ನಿತ್ಯ ಅಗ್ನಿಗೆ ನಾವು ಹೋಗದಂತೆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையை இழக்கவும் முடியும், உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ளவும் முடியும். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾಶಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ, ಕಾದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರಲಿದ್ದಾರೆ. அந்த வருகையில் காணப்பட இப்படிப்பட்ட செய்தியை உணர்ந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ಆ ಒಂದು ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೇರುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ವಾಕ್ಯಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை அழுது போல சுமக்கவர். ஐயா உயர்த்தி கண்களை மூடி வாழ்க்கை அர்ப்பணிக்க எத்தனை பேர்? லோத்தை காத்த தேவன், நோவாவை காத்த தேவன், ராகாப்பை
இரக்கம் பெறாதிருந்தோம். நமக்கு அந்த இரக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை பாதுகாத்தவர் நம்மையும் பாதுகாத்து பரலோகம் சேர்க்க விரும்புகிறார். இழந்து போகாமல் வாழ்க்கையில் காத்துக்கொள்ள இந்த செய்தி உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. ஆனா ஆண்டவரை விட்டு விலகாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? எங்கே செய்யா அல்லேலூயா, எங்கே செய்யா அல்லேலூயா, எங்கே செய்யா அல்லேலூயா, எங்கே செய்யா அல்லேலூயா. கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுமா? இரண்டாவது அதை பொறுப்படுத்தி சொல்றோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேற வழி இல்லை. அங்க அனாதை போல இருக்கலாம், கைவிடப்பட்டவர்கள் போல இருக்கலாம், பல சோதனை கூட இருக்கலாம். எங்களை நேசிக்கிறீ, உங்களுடைய வார்த்தைகளால் அலங்கரிக்க விரும்புகிறீர். எல்லாரும் உமக்காக வாழணும். பரலோக சீக்கிரம் சமீபம்னு சொன்னீங்க. இந்த மண்ணுக்காக பரலோகத்தை எழுந்துடக்கூடாது, பணத்துக்காக உங்களுடைய ராஜ்யத்தை எழுந்துடக்கூடாது, இந்த உலக ஆசை இச்சைகளுக்காக பரலோகத்தை எழுந்துடக்கூடாது, புகழுக்காக ஆடம்பரங்களுக்காக பரலோகத்தை எழுந்துடக்கூடாது. நீதியுள்ள செய்தி, நீதியுள்ள இருதயம், நீதியுள்ள கிரியை, அதை போல எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். அது எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கும் இந்த வாரம் முழுவதும் இந்த வசன உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். உமக்காக வாழும்போது சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஆறுதல் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. இந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். மகிமையாய் நடத்தும். புதிய மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. இந்த கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் அனைவரோடு கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. வசனம் என்ன கேட்டிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும்.